முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஏற்கனவே இருந்த 9 அமைச்சர்களோடு கூடுதலாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதன் மூலம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம் பிடித்துள்ளது. 1952க்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 10 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்களுக்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் மூலம் ஒரு ஆட்சியில் 7 பட்டியலின எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகியிருப்பது இதுவே முதல் முறை. மேலும் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துள்ள ஐயுஎம்எல் மற்றும் விசிகவுக்கு தலா ஒரு அமைச்சரவை பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு பெற இரு கட்சிகளும் சம்மதித்துள்ளனர். விசிக சார்பில் வன்னியரசுக்கு ஆதிதிராவிட நலத்துறையும், ஐயுஎம்எல் கட்சியின் எம்எல்ஏ ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சரவையில் இடம்பெறுவதை விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி செய்துள்ளார். அதிகார பகிர்வு என்பது அம்பேத்கருடைய கனவு. அந்த கனவை நோக்கி நாங்கள் நகர்வோம் என விசிக எம்எல்ஏ வன்னியரசு தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் முதல்வர் விஜய்க்கு கூடுதலாக வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற கடன் சுமை துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் முதல் இலாகா மாற்றமும் நடந்துள்ளது. நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நிதித்துறை அமைச்சராக ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ மரிய வில்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். பதவியேற்பு நிகழ்வு முடிந்ததும் ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் முதல்வர் விஜயுடன் சேர்ந்து 32 அமைச்சர்களும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதல்வராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் வந்தே மாதரம் தேசிய கீதம், அதைத் தொடர்ந்து 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதுதான் தமிழக அரசின் மரபு என்ற நிலை மாறியதற்கு அப்போதே கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளிடமிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இன்றைய நிகழ்விலும் வந்தே மாதரம் முதலிடத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டது. இதுகுறித்து முதல்வர் விஜயிடம் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம் கேட்டதாகவும், ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் இந்த வரிசையில்தான் பாடல் பாடப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதை மாற்ற நாங்கள் முயற்சி மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க முடியாது என கூறிவிட்டார். எனவே ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என முதல்வர் விஜய் விளக்கமளித்ததாகவும் சண்முகம் தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். 2வது முறையாக தாவேகா அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அவமதிக்கும் வகையில் 3வதாக பாடப்பட்டிருக்கும் செயல் கடும் கண்டனத்திற்குரியது. சென்ற முறை இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரை அளிக்காமல் அவமதிக்கப்பட்ட போது இனி அவ்வாறு நடக்காது என்று கூறிய தாவேகா அரசு தற்போது கண்டும் காணாமல் அமைதி காப்பது எதனால் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையில் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் இன்று தொடர்ந்தது. காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த ஏடிஜிபி அமல்ராஜ் பெருநகர சென்னை காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்பொறுப்பை வகித்து வந்த அபின் தினேஷ் முடாக் சிபிசிஐடியின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார்.